மசாலாவே இல்லாமல் சப்பாத்திக்கு ஒரு குடமிளகா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தொக்கு பண்ணலாம். கரம் மசாலா எதுவுமே போட வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் போட்டு சூப்பரான டேஸ்டான தொக்கு பண்ணலாம். 2 குடமிளகா, 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குடமிளகா இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, குடமிளகாவுடைய நம்ம விதையை தூக்கி போட்டுருவோம். அந்த விதையை தூக்கி போடாமல் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எதுவும் போட வேண்டாம், வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அப்போது இந்த குடமிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குடமிளகா இந்த விதை இருக்கு இல்லையா, இதையே கடைசியில் சேர்த்துக்கோங்க. குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விதை. கொஞ்சமாக கார மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தனியாத்தூள், இதுதான் பொடியே, வேறு எந்த ஒரு மசாலாவும் இதில் சேர்க்கலை. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கிடும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடலாம். குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த தண்ணியோடு அதில் கொட்டிக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழையாமல் இருக்கும். நல்லா கொதித்து ரெண்டும் சேர்ந்து வெந்து வரட்டும். ஸ்பூன் சோள மாவு போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி அதில் விட்டுடலாம். தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இது மேலே அதை விட்டுக்கலாம். இது ஒன்று சேர்ந்தாப்பில் வரும், தனித்தனியாக இல்லாமல் தொக்கு மாதிரி வரும். நம்ம சோள மாவு எதுக்கு விடுறோன்னா எல்லாம் சேர்ந்தாப்பில் தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால தான் சோள மாவு விடுறது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் கிரேவி. குடமிளகாய் விதை, குடமிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு எந்த மசாலாவும் சேர்க்காத ஒரு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.